Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். வரகரிசி வச்சு ஒரு கார அடை. வரப்படை சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இதுக்கு நான் வரகரிசி ஒரு டம்ளர் எடுத்துர்க்கேன். இதுதான் வரகரிசி. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம எப்போதும் நார்மல் ரைஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வரகரிசில யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது கூட நான் ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. யூசுவலா அடைக்கு எல்லா பருப்பும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் இதுல துவரம்பருப்பு மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா வரகரிசிக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுன்றதுக்காக இது நல்லா வாஷ் பண்ணி ஓவர்நைட் ஊற வச்சிரலாம். இங்க பாருங்க நல்லா ஊறிடுச்சு. ஓவர்நைட் ஊற வச்சாச்சு. இப்போ நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இதோட நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது நம்ம ஊற வச்ச தண்ணியே போட்டு நல்லா கோஸா அரைச்சுக்கலாம். இங்க பாருங்க அரைச்சிட்டேன். இத ஒரு பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப ஸ்மூத்தா அரைக்க வேணாம். வலுவலுன்னு அரைச்சோம்னா அடை ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். நம்ம கோஸா அரைக்கும் போது தான் நல்ல கிறிஸ்பியான ஒரு அடை கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் அதில ஆட் பண்ண போறேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அதில அரைச்சதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு சுடும்போது அடை ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். அதனால தான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டதனால நான் உப்பு போடல. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ தோசை கடாய் அடுப்புல வச்சிரலாம். இதுல நம்ம நல்லா மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம 2 வகையா இத அடை சுடலாம். இந்த மாதிரி நம்ம ஊத்திட்டு ஸ்ப்ரெட் பண்றதா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நான் அடுத்து இது எப்படி ஊத்துறேன்னு காட்டுறேன். இந்த பாருங்க கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இத திருப்பிக்கலாம். அவ்வளவுதான். 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இந்த டிஷ் நம்ம எடுத்துறலாம். பாருங்க நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட நம்ம அவியல் இல்லாட்டி சட்னி, கட்டி சட்னி, துவையல் எல்லாமே நல்லா இருக்கும். நான் வேற மாதிரி ஊத்தணும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, அது எப்படின்னா சென்டர்ல ஊத்தாம கார்னர்ல ஊத்தணும். நம்ம ரவா தோசைக்கெல்லாம் ஊத்துவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. நான் எனக்கு கையில கேமரா வச்சுட்டு ஊத்துறத கவர் பண்ண முடியல. சோ நான் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த மாதிரி நடுவுல ஹோல்ஸா வரும். நம்ம கார்னர்ல இருந்து ஊத்தி அங்கங்க அப்படி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கும். நடுவுல ஹோல்ஸ் இருக்கும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இத நம்ம சும்மா ப்ளைனாவே சாப்பிடலாம். சட்னி எதுவுமே தேவையில்லை. நான் முதல்ல அதுற மாதிரி பண்றதுக்கு நம்ம சட்னி, அவியல் ஏதாவது துவையல் ஏதாவது நம்ம வேணும். இது நம்ம எதுவுமே தேவையில்லை. ப்ளைனாவே சாப்பிடலாம். ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். பெருங்காயத்தூள்லாம் போட்டதனால ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எப்படி பண்ணாலும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சட்னி, துவையல் இல்லாட்டி அவியலோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க இந்த அடையை நம்ம எடுத்துடலாம். பாருங்க எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க. நான் அதை அப்படி உடைச்சு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா செம்ம கிறிஸ்பியா முறுமுறுன்னு வந்திருக்கு. இந்த அடை ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த பெருங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம ப்ளைனாவே எடுத்துக்கலாம். சின்ன பசங்க கொடுத்தா கூட டக்குன்னு நல்லா சாப்பிட்டுருவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. ஸோ அதனால கண்டிப்பாக நார்மல் ரைஸை விட இதுவும் இந்த மாதிரி வரகரிசி போட்டும் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.